கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அது மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 3 யோவான் 1:11. பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தீமையான காரியங்களை பின்பற்றாமல் நன்மையான காரியங்களை பின்பற்ற நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியே அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நன்மை செய்யும் போது நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிற சுபாவம் நமக்குள்ளே இருக்கிறதா? மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற ஒரு குணம் நமக்குள்ளே இருக்கிறதா? அல்லது தீமையான காரியங்களை யோசிக்கிறோமா? தீமையை பின்பற்றுகிறோமா? நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று என்று கர்த்தருடைய வார்த்தை மிகவும் தெளிவாக கூறுகிறது. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். பிரியமானவர்களே, நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். ஒரு மனிதருடைய வாழ்க்கையிலே கனிகளை வைத்துத்தான் அவர்களை அறிந்து கொள்ள முடியும். நாம் நன்மை செய்யும் போது தேவனுடைய பிள்ளைகள், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. தீமையான காரியங்களை செய்யும்போது, பாவம் செய்யும்போது பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய சாயலால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள், அவருடைய ஜனங்களாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள் என்று. நாம் தேவனை நேசிக்கிறோம், அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்களை வெறுத்து விட வேண்டும், நன்மையை தேட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 11:27 நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான், தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும் என்று வசனம் சொல்கிறது. நம் நன்மையை தேடுகிற ஜனங்களாய் இருக்க வேண்டும். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடும்போது நம்முடைய வாழ்க்கையிலே இரக்கம் உண்டு, கர்த்தருடைய கிருபை உண்டு. கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆனால் தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். தீமையான காரியங்களை பின்பற்றும் போது அந்த குடும்பத்திலே கர்த்தருடைய நன்மைகளை இழந்து போவார்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் எதை பின்பற்றுகிறோம்? நன்மையை தெரிந்து கொள்கிறோமா அல்லது தீமையான காரியங்களை தெரிந்து கொள்கிறோமா? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், உபாகமம் 30:15 இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன் என்று கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக கூறுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு முன்பாக ஜீவனும் நன்மையும் மரணமும் தீமையும் வைக்கப்பட்டு இருக்கிறது. நாம் எதை தெரிந்து கொள்கிறோம்? ஜீவனை தெரிந்து கொள்கிறோமா? நன்மையை தெரிந்து கொள்கிறோமா? அல்லது தீமையான காரியங்களை பின்பற்றுகிறோமா? அல்லது மரணத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய வழி எப்படி இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் நமக்கு நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்கிறது. தீமையான காரியங்களை பின்பற்றினோம் என்றால் நித்திய ஜீவனை இழந்து போவோம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நன்மை தீமை என்னதென்று வரையறுக்கிற ஞானமுள்ள ஒரு இருதயத்தை தேவ சமூகத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 11:19 நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறது போல தீமையை பின் தொடருகிறவன் மரணத்துக்கு ஏதுவாகிறான் என்று கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக கூறுகிறது. நாம் நீதி செய்யும் போது நமக்கு நித்திய ஜீவன். ஆனால் தீமையை பின் தொடருவோம் என்றால், பிசாசை பின் தொடருவோம் என்றால், அந்தகார கிரியைகளை பின் தொடருவோம் என்றால் மரணத்துக்கு ஏதுவாகிறான் என்று வசனம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே நாம் பின்பற்ற வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவர் பிதாவின் சித்தம் செய்தார், நன்மையை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். நாமும் அதையே செய்ய வேண்டும். ஹல்லேலூயா.
தீமையை பின்தொடரும் போது, சத்ருவானுடைய கிரியைகளுக்கு இடம் கொடுக்கும் போது நம் மரணத்துக்கு ஏதுவாகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நன்மையான காரியங்களை செய்கிறதாக இருக்க வேண்டும். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தும் அதை செய்யவில்லை என்றால் பாவம் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று தெரியும். ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தெரியும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தெரியும். நாம் உதவி செய்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம் நன்மை செய்யும் போது, நற்கிரியைகளை செய்யும் போது, தான தர்மங்களை செய்யும் போது அது கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நம் தேவனை கனப்படுத்தும் போது அவர் நம்மையும் ஒரு நாள் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதை அறிந்தவர்களாய் தீமையான காரியங்களை பின்பற்றாமல் நன்மையான காரியங்களை பின்பற்றுவோம். ஹல்லேலூயா. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. பிரியமானவர்களே, தீமையே செய்து கொண்டு இருப்போம் என்றால் தேவனை தரிசிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிறவர்களாய் மாறுவோம். கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்வோம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே தேவ சமூகத்திலே தாழ்த்தியை அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு, ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு சகல நன்மைகளை எங்களுக்கு கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நல்லவரே மெய் துதிக்கிறோம். அப்பா, வல்லவரே மெய் துதிக்கிறோம். மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம். அப்பா, இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே தருகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. இப்படி நன்மையினால் நிரப்புங்கப்பா. பிள்ளைகள் என்னென்ன தேவைகளுக்காக தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் செய்து கொடுங்க. இப்படி நன்மையினால் நிரப்புங்க. பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கைகளின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கைகளின் பிரயாசங்கள் தேவையில்ல செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. இப்படி நன்மையினால் நிரப்புவீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படிய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நேரே சகாயர், என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். மனமிறங்கி ஆசீர்வதிப்பீராக. இப்படி நன்மையினால் நிரப்புங்கப்பா. தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. இப்படி கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே, கண்ணீரோடு, நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, தரித்திரத்தோடு, வறுமையோடு வாழ்கிறார்களோ, கர்த்தர் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள கடன் பிரச்சனையை நீக்கி ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. தரித்திர நிலைமைகள், வறுமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். ரீபா கபா ரஷாக்கா ரத ரத ரஹதுரபா ரீபா கேரே ஷேக்கே லாக்கா தனகன் தொரோ ஷகதனமலகதுரபா. கர்த்தரையே ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்படியே கரங்களிலே தாழ்த்துகிறோம். யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, பிள்ளைகள் படிப்பு கேட்டனால வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. அப்படியே கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ, கர்த்தர் அந்த குடும்பங்களை தொடுவீராக. பிரிவினைகளையும் குழப்பங்களையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்துருக்களின் கிரிகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறட்டும். ரீபா கபா ரஷாக்கா ரத ரத ரஹதுரபா ரீபா கேரே ஷேக்கே லாக்கா தனகன் தொர ஷகதன் மலகதுரபா. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். இப்படி நன்மையினால் நிரப்புங்கப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. அதிகாலையில் எழுந்து தெய்வ சமூகத்திலே காத்திருக்க, உம்மை துதிக்க, இப்படி நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற எல்லா தீமைகளுக்கும், பொல்லாப்புகளுக்கும், மரண பயங்களுக்கும், இருளின் அதிகாரங்களுக்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இப்படி இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து கொள்ளுங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.
கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.